முறைகேடு புகாரில் 2 IAS அதிகாரிகள் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் ராஜாவிடம் கேட்கலாம். ரஃபீக் ராஜா, இந்த வழக்கின் பின்னணி என்ன? கூடுதல் விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ தாஸ் என்பவர் கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் மதுரை மண்டலத்தில் உள்ள பால்வளத்துறை, அதாவது ஆவின் பால்வளத்துறையில் உதவி ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். என் மீது கடந்த 2022 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு 2 IAS அதிகாரிகள், அதாவது காமராஜ் மற்றும் வள்ளலார், இந்த துறையினுடைய செயலாளராக இருந்த 2 IAS அதிகாரிகள் உள்ளிட்ட என் மீது மொத்தம் 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 2 IAS அதிகாரிகள் மீதான வழக்கு மற்றும் தமிழக அரசால் கைவிடப்பட்டு என் மீதான வழக்கு மட்டும் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஏற்கத்தக்கது அல்ல. உயரதிகாரிகளின் உத்தரவுப்படிதான் நாங்கள் செயல்படுகிறோம். எனவே உயரதிகாரிகளை விடுவித்தது தவறு. எனவே இந்த வழக்கில் தன்னையும் விடுவிக்க வேண்டும், இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவில் தான் நீதிபதி பல்வேறு கருத்துக்களை தற்போது தெரிவித்துள்ளார். குறிப்பாக தான் 6 வருடங்களாக இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதியாகவும் இதற்கு முன்னால் 8 வருடங்கள் அரசு வழக்கறிஞராகவும் பணிபுரிந்து வருகிறேன். ஆனால் பல்வேறு வழக்குகளில் IAS அதிகாரிகள் குற்றம் சாட்டப்படுகின்றனர். அவர்கள் மீதான நடவடிக்கை என்பது கைவிடப்பட உள்ளது. ஆனால் அதற்கு கீழ் உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான காரணங்கள் எனக்கு என்னவென்று புரியவில்லை. அமைச்சர்கள் மீதே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் IAS அதிகாரிகளுக்கு எதிரான வழக்குகள் மட்டும் கைவிடப்படுவது ஏன் என்று அதற்கான காரணங்கள் தங்கள் எனக்கு புரியவில்லை. எனவே இந்த வழக்கை ஒன்றிய அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவதாஸ் என்பவர் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்த நீதிபதி இந்த வழக்கை ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.